Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பைசியான ரெசிபி தாங்க. நம்ம வீட்லயே வந்து மசாலா அரைச்சு அதை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு மட்டன் கிரேவி வந்து பண்ண போறோம். வாங்க அரைச்சு வச்ச மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி வந்து செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பெருஞ்சீரகமும் ஜீரகத்தையும் வந்துட்டு சேர்த்து வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து 4 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டை சோம்பு இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் அந்த இதெல்லாம் வாசனைக்காக. அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப வந்து மஞ்சத்தூள். லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா காரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு இது காஞ்ச மிளகாய். நம்ம வந்து மிளகாய் போடுறத விட இது அரைச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறனால காஞ்ச மிளகாய் சேர்த்தா தான் வந்து இது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த 3 ஐட்டம்ஸையும் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிக்சியில் வந்து போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து மல்லித்தூள் வந்துட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். நீங்கள் வந்து காஞ்ச மல்லியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் இது கூட சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 அளவு வந்துட்டு நான் காஞ்ச மல்லி எடுத்துருக்கேன்னா இதை வந்து நீங்கள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். மிளகா அளவு வந்து இது ரொம்ப காரமாக இருக்காதுங்கிறனால தான் நான் நிறையா எடுத்திருக்கேன். இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கிரேவிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான உடனே நம்ம கருவேப்பிலை போட்டு இப்போ தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணுவோம். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டனை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி ப்ரௌனிஷாக மாற ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் இஞ்சி பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெங்காயம் தக்காளியும் வந்து ஒரே அளவு எடுத்துக்கிறேன், 2 அப்படின்ட்டு. நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு தக்காளி கூட போதும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம மல்லித்தூள் வந்து போடுவோம். மல்லித்தூள் நம்ம சேர்க்குறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும்.
இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரேவியோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். நம்மளாக வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ் மசாலாவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா தாங்க வந்து இந்த ஒரு கிரேவிக்கே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இந்த மசாலா கொஞ்சம் நான் தண்ணி விட்டு இப்போ ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா ஊற்றவுமே ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்துருக்கனால இதோட ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. இதோட பச்சை வாசல்லாம் போயிடும். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் இது வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு வதங்கட்டும். நான் வந்து மட்டன் அலசும் போதே வந்துட்டு என்னென்னா மஞ்சள் போட்டு வந்துட்டு அலசிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேக வைக்கும் போது லைட்டாக மஞ்சள் ஆட் பண்ணேன். ஸோ நான் இதில் வந்து இப்போ மஞ்சள் ஆட் பண்ணல. நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க, வேக வைக்கும் போது மஞ்சள் ஆட் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி அரைச்சி சேர்க்குறதுனால குழம்பும் வந்து நல்லா குழுன்னு இருக்குங்க, நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது வந்து நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த அவிச்சு வச்சுருக்க கறியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தண்ணியே வந்து போதுமானதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் தண்ணியாக வந்து வேணும் குழம்பு அப்படின்னு நினச்சா மட்டும் கூட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுவே போதுமான அளவு உங்களுக்கு. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்க போகிறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இது நல்லா அப்படியே குக் ஆகட்டும். இப்போ நம்ம இந்த வேக வச்ச மட்டனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இறக்கிடலாம். எனக்கு இப்போது நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ வந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கறியும் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செம்ம ஸ்மெல் அடிக்குதுங்க. நல்லா அந்த கறி வந்து மசாலாவோடலாம் சேர்ந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு மல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு இப்படி அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க.
ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு மட்டன் கிரேவி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.